தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்படுகிற நாம் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். எவையெல்லாம் கூட கொடுக்கப்படும்? பூமியின் சம்பத்து அல்ல என் மக்களே, அவருடைய வேத வசனம். அடுத்ததாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகிற மற்ற வசனங்களும் உங்களை நாடி தேடி வந்துவிடும். அல்லேலூயா. அது உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு. புரியுதுங்களா? அப்போ நீதியை தேடுங்கள் என்ற வேதவசனம். அந்த நீதி எங்கே தேடுவது? நீதி என்றால் என்ன? ரைச்சியஸ்னஸ், த ரைட் திங், கரெக்டா செய்யற காரியங்கள். அப்போ ஜெனிசிஸ், அதாவது ஆதியாகமம் 1:7. அப்ப பாருங்க, அந்த ஆதியாகமம் 1:7 அவர் அந்த 1:7 கீழே அப்படியே வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா, அவர் ஒன்றொன்றையும் சிருஷ்டித்து இது நல்லதென்று கண்டார், அதை பிரித்தெடுத்தார். இது நல்லதென்று கண்டார், அதை பிரித்தெடுத்தார். எங்க அந்த கீழே இருந்து அப்படியே வாசிங்க. நல்லதென்று கண்டார் 13 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிங்க. தேவன் ஆகாயத்திற்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் இரண்டாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒழுங்கும் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் பெயர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சமுத்திரம் என்று பெயரிட்டார். அது தேவன் நல்லது என்று கண்டார். இப்படியே நீங்க வாசிச்சீங்கன்னா பார்க்கலாம், 13வது அதிகாரம் அந்த வசனம் வரைக்கும் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நல்லதென்று கண்டதை மாத்திரம் நிலைநிற்க பிரித்து எடுத்தார். அல்லேலூயா. Give hand to God. Give hand to God. அப்போ ஆண்டவர் நல்லதென்று கண்ட பாருங்க, அவர் ரேண்டமா ஒண்ணு சிருஷ்டிக்கிறாரு, நல்லதென்று காண்கிறார், அதை பிரித்து எடுக்கிறார். அப்போ நம்மளும் எப்படி அவருடைய சாயலோடு சிருஷ்டிக்கப்பட்ட நாம் எப்படி காணப்படுகிறோம்? நம்ம வாழ்க்கையில இப்படியே நல்லா இப்படிதான் இருக்கிறோம், சாதாரணமா இருக்கிறோம். ஆனா அந்த வாழ்க்கையிலே நல்லதென்று காண்கிற காரியங்களிலே நிலை நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ நல்லதென்று காண, அப்ப நம்ம வாழ்க்கையில நடத்திக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், யாரும் குழந்தைங்க எனக்கு தெரிந்து 8 வயசுல இருந்து குழந்தைங்களுக்கே நல்லா புரியும், இது நல்லது இல்லை, இது கெட்டது, இது கெட்டது, இது நல்லதுன்னு நல்லா புரியும் நான் நினைக்கிறேன். அப்படி அந்த 8 வயசுல இருந்து புரியத்தக்க, எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா 3 வயசுல இருந்தே புரியும். சரி, 8 வயசுக்குன்னே வச்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கவனிச்சு பிள்ளைங்களை வளர்த்ததுல நான் புரிஞ்சு கொண்டது, 3 வயசுலேயே நல்லது கெட்டது புரியும். அவங்க கேள்வி ஞானமே 3 வயசுல கரெக்டா 3rd பர்த்டே முடிஞ்ச உடனே அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த கேள்வி ஞானத்திலே நீங்க பார்க்கலாம், அவங்க நல்லதை கெட்டதை கேட்டுக்கிட்டே வருவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பிள்ளைங்களை வளர்த்திருந்தா இது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நான் நினைக்கிறேன். நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார் அப்படின்னு சொல்றது எப்படின்னா, எல்லாவற்றையும் நாம் வாழ்க்கையிலே செய்யலாம், ஆனா அது நல்லதென்று காணுகிற காரியத்திலே நிலை நிற்க வேண்டும். You have to come out of the space where you are staying and you have to come out of it. புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் இங்க நிக்கிறேன், இது எனக்கு இப்படி வந்து நிற்பதுதான் நல்லதென்று நான் கண்டால், இந்த இடத்துல இருக்கிற கம்ஃபர்ட், இந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலையை விட்டு நான் நல்லதென்று காண்கிற காரியங்களிலே கடந்து வருவேன். அல்லேலூயா. நல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார், அவர் பிரித்தெடுத்து நல்லதென்று காண்கிற காரியத்தை நிலைநிற்க செய்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக அவர் நன்மை அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் ஒரு காரியத்திலும் நல்லதென்று சிந்தித்த எல்லா காரியத்திலும் அவர் பிறகு பார்க்கலாம், அவர் இயேசுவானவர் வந்த பிறகு அவர் செய்கிற காரியம் என்னன்னா, எங்கெல்லாம் போயிட்டு அவர் சொஸ்தம் உண்டாக்க முடியும், இல்லது நல்லது செய்ய முடியும் என்றுதான் அவர் சுற்றி திரிந்தார். அப்படித்தானே வசனம் சொல்லுது. அவர் என்ன பண்ணாரு? ரேண்டமா அவராவே போய் தான். எனிபடி கால் ஹிம், கூப்பிட்டவங்களும் உண்டு, ஆனா அவராவே எல்லா இடத்துலயும் கடந்து போயிட்டு நல்லதே செய்ய ஆரம்பிக்கிறவரை காணப்படுது. நாளாகமம் அதிகாரத்துல 6-7. அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. பெரிய ஞானத்தில் பாதியாயும் அவர்கள்
எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை பாருங்கள், அந்த இடத்திலே சோலமன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று தாவீதின் அந்த குமாரனான அந்த சோலமன் அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறான். தகப்பனுடைய விருப்பத்தை தான் கையாள வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவன் அநேக நாடுகளுக்கு சொல்லி அனுப்புகிறான். எனக்கு மரங்கள் வேண்டும், கட்டுகிற மரம். அந்த சேவா நாட்டு ராஜஸ்ரீ கிட்ட இருந்து அவங்க நிறைய எனக்கு இதெல்லாம் வேணும், இப்படி எல்லாம் கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லும் போது அந்த ராஜஸ்ரீ என்ன பண்ற, சேவாவின் ராஜஸ்ரீ சோலமனின் கீர்த்தியை கேள்விப்பட்டு, அந்த கீர்த்தி என்பதுன்னா நல்லது செய்வதை கேள்விப்பட்டு, அப்போ கர்த்தர் நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார். நம்ம நிறைய காரியங்களை வாசிச்சிருக்கோம். ஆனா அந்த நல்ல காரியத்தை பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா சோலமன் காலத்துல சேவாவின் அந்த ராஜஸ்ரீ என்ன பண்றாங்கன்னா, நான் உங்கள் கீர்த்தியை கேள்விப்பட்டு, நான் கேள்விப்பட்டது என்னன்னு பார்க்க வரலான்னு பார்த்தப்போ அந்த இடத்துல உங்க கீர்த்தி நான் கேள்விப்பட்டதை விட கூடுதலாக காணப்படுகிறதே. செய்த நன்மைகள் அவள் கேள்விப்பட்டதை விட அவள் நேரில் வந்து பார்க்கும் பொழுது இன்னும் பெருமதியாக, இன்னும் கூடுதலாக இருந்தது. அவளே அதை ஆச்சரியப்பட, அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை, நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. அப்போ அந்த கீர்த்தி, நல்லது செய்கிற அந்த கீர்த்தியின் சுபாவம் அவளை எவ்வளவு பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறது. இயேசு செய்கிறார், அதை விடுங்க, அவர் தேவகுமாரன். நான் இப்போ சாதாரண ஒரு மனுஷன் நல்லது செய்யக்கூடியவர்களாய் நாம் காணப்பட முடியும். நல்லது என்று கருதுகிற காரியங்களை செய்ய முடியும் என்றால் அதற்கு உதாரணமாக சோலமன் நாட்களிலே, தாவீதின் நாட்களிலே, தாவீதின் குமாரனான சோலமன் அப்படி செய்ய அவர் வல்லவராய் இருந்தார். புரியுதுங்களா? அப்போ நல்லதென்று காண்கிற காரியங்களை செய்யும் பொழுது தூர தேசத்திலிருந்து கூட அவனை புகழ்வதற்கு அல்லது அவன் கீர்த்தியை குறித்து பிரஸ்தாபப்படுத்துவதற்கு அல்லது அவனை போற்றுவதற்கு, அவனை நன்மை சொல்லுவதற்கு, வேற ஒரு இடத்துல இருந்து கூட வாழ்த்துவதற்கு ஒரு ஸ்ரீ கடந்து வருகிறார். அப்போ நம்மளுடைய காரியங்கள், நம் வாழ்க்கையிலே செய்கிற காரியங்கள் நல்லதென்று காண்கிறோமா? நம்ம நல்லதா தான் எல்லா காரியத்தையும் செய்கிறோமா? நம்மளுடைய கீர்த்தி நல்லதாக இருக்கிறதா? நம்மளை பற்றி பேசுகிற காரியங்கள் கரெக்டா அல்லது பேச விடுகிற காரியங்கள் நல்லதா? நம்மளை குறித்து கீர்த்தி உள்ள காரியங்கள், நல்லதென்று கருதுகிற காரியங்களை கர்த்தர் பேச வேண்டும், மற்றவர்கள் பேச வேண்டும். அவர் அந்த மாதிரி நாம் நடக்க வேண்டும் என்று நாம் உணர வேண்டும். அப்படிதானே? அப்போ 22வது வசனம் வாசிக்க. பாருங்க, அவன் ஏன் சிறந்தவனா இருந்தான் என்றால் அவனுடைய கீர்த்தி ஏன் அவ்வளவு பெருசா இருந்ததுன்னா, he was so good. அவன் நல்லவனாக இருந்தபடியினாலே கர்த்தர், நீங்க நாளாகமம் வாசிங்கன்னா தெரியும், தாவீது செய்த பிழைகளை அவர் சொல்றார். நான் இந்த மாதிரி எல்லாம் தவறு செய்திருக்கேன், இவங்கெல்லாம் என்னுடைய எனிமீஸ், இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவர் நிறைய லிஸ்ட் கொடுத்துருப்பாரு. அப்பா அந்த லிஸ்டின் படி அவன் நடந்து கொள்வார், சோலமன் நடந்து கொள்வார். இத்தனைக்கு சோலமன் யாருக்கு பிறந்தார்? தாவீதுக்கு, பெத்செபாளுக்கு பிறந்தவன். புரியுதுங்களா? அவன் ஆகாப் மன்னனுடைய மகள் மீகால் தானே சிஸ்டர், மீகாலை அவன் கல்யாணம் செய்து கொண்டான் முறைப்படி. ஆனால் பெத்செபாளிடம் அவன் பிரவேசித்து பெற்றுக்கொண்ட பிள்ளைதான் சோலமன். புரியுதுங்களா? அப்போ நம்ம அந்த வேதாகமம் வாசிக்கும் போது அவன் பிறப்பை குறித்து நாம் தவறா பேசலாம், ஆனால் அவனை தான் கர்த்தர் ஒரு ராஜாவாய் மாற்றினார். ஏனென்றால் அவன் நல்லது என்று செய்ய, நல்லது எது கெட்டது என்று அறிந்து அதன்படி அவன் நல்லது மாத்திரம் தெரிந்து கொண்டு, நல்லது இது ஆண்டவர் எப்படி நமக்கு ஆதியாகமத்துல 1வது அதிகாரத்தில் இது நல்லது, அது ஆகாய விரிவு என்று கண்டு இதை பிரித்தெடுத்து நல்லது என்று கண்டார். அதே போல விருட்சங்களை சிருஷ்டித்தார், இது தனியாக பிரித்தெடுத்தார் நல்லது என்று கண்டார். அந்த நீங்க 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா தெரியும், கர்த்தர் சிருஷ்டிக்கிற எல்லா காரியத்திலையும் நல்லதென்று கண்டு அதை மாத்திரம் அவர் பிரித்தெடுத்தார். என் தேவ ஜனமே, உங்களுக்கு நான் சொல்லுவது ஒரு காரியம்தான்,
அவர் நல்லது மாத்திரம் பார்க்கிற ஆண்டவர் சமூகத்துல நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே நீதியாய் நிற்கிற காரியங்கள் என்ன என்று அறிந்து அந்த நீதியிலே நிலைத்து நிற்க நம்மளை அவர் தெரிந்து கொண்டார். ஏன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துல வந்துட்டு தேவ ராஜ்யத்துல வந்துட்டோம். பட் ராஜ்யத்தை அறிந்து கொண்டோம், நீதியை அறிந்து கொண்டோமா, நல்லதை அறிந்து கொண்டோமா? நல்லதினை நான் நிற்கிறேனா, நான் நல்லதுதான் பேசுறேனா, நான் நல்லதுதான் செய்யறேனா, நான் நல்லதா தான் இருக்கேனா, என் பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி தரேனா, இல்ல சாமர்த்தியத்தை சொல்லி கொடுக்கிறேனா? We teach our children shrewdness. கெட்டிக்காரத்தனம் அது அப்படின்றத நம்ம சொல்லி தரோம். தேவையே இல்லை. நல்லது மாத்திரம் சொல்லி கொடுங்க, நல்லதை சிந்திக்க சொல்லித்தாங்க, நல்லதை எடுத்துக்கொள்ள சொல்லித்தாங்க, நல்லதை மாத்திரம் சிந்திக்க சொல்லித்தாங்க. நீங்க பார்க்கலாம், நம்மளுடைய பிள்ளைகள் தான் எழுந்து பிரகாசிப்பார்கள். நமக்கே ஆச்சரியமா இருக்கும், அப்படியா நல்லது, எப்படி இவ்வளவு நல்லா வந்தாங்க, எப்படி இது நடந்ததுன்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருப்பாங்க. நாம் நல்லது, அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எவையெல்லாம் பூமியில் உள்ள எல்லா அனைத்து நன்மைகளை காட்டிலும் அடுத்த வேத வசனம், நான் எதை அடுத்ததாக நான் செய்தால் நான் என்னுடைய ஆத்துமா கட்டப்படும், அந்த ஆத்துமா கட்டப்பட்டால் நான் எப்படி சம்பத்தோட இருப்பேன். புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அந்த ராஜ்யத்தை தேடி வந்துட்டோம், ஆனா நீதியை தேடுங்கள். நீதி நல்லதென்று கருதப்படுகிறது. நீதியாய் நிற்க முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் பேப்பரா ஆசீர்வதிப்பார்.